கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய காலையை தேவன் நமக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த ஒரு வார்த்தை உங்கள் இதயத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்திலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கதவுகளை திறக்க முடியும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. இன்று பலர் வாழ்க்கையில் சோர்வோடு இருக்கின்றனர். என்னால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியலையே, எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லையே, என் ஜெபத்திற்கு தேவன் இன்னும் பதில் தரவில்லையே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது, நான் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சிலருக்கு வேலை இல்லை, சிலருக்கு வீடுகளில் சமாதானம் இல்லை, சிலருக்கு உடம்பில் நோய், சிலருக்கு கடன் பிரச்சனை, சிலருக்கு திருமணம் தடை, சிலருக்கு ஊழியத்தில் பல தடைகள், எல்லாம் மூடிய கதவுகள் போல தோன்றுகின்றது. ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை, மனுஷன் மூடின கதவை நான் திறக்க முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு என்று தோணும் அந்த நேரத்தில் மனசு ரொம்ப உடைந்து போயிருக்கும். ஜெபிக்க கூட மனம் இருக்காது. காரணம், இந்த பிரச்சனைகள் நம்ம மனசை ரொம்ப அழுத்திருக்கும். வேதத்தை கூட நம்மளால் வாசிக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் தான் தேவன் மிகவும் அருகில் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. வேதாகமத்தில் லாசரு என்ற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க நோய்பட்டு இறந்து போனாங்க. அவனை கல்லறையில் கொண்டு வச்சிட்டாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் அல்ல, 4 நாட்கள். அல்லேலூயா. அங்கிருந்து எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனிமே முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இயேசு அங்கே வந்தாங்க. அவங்க கல்லறைக்கு முன்னால் நின்று, லாசருவே வெளியே வா என்று அழைச்சாங்க. அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க நம் தேவன். மனுஷன் முடிந்தது என்று சொல்லுகிற இடத்தில் தேவன் இப்போதான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை எப்படி இருக்கிறது மகனே, மகளே? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் செத்து போன மாதிரி இருக்கலாம். அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஏதாவது நோயாக கூட இருக்கலாம். உங்கள் கனவு செத்து போயிருக்கும், உங்கள் நம்பிக்கை செத்து போயிருக்கும், உங்கள் சந்தோஷம் தொலைந்து போயிருக்கும். ஆனால் தேவன் இன்னும் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் காத்திருக்கிற நேரம் வீணான நேரம் அல்ல. தேவன் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசி ஆமென் சொல்லு. ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போடும்போது அது உடனே மரம் ஆக வளராது. முதல்ல அது கண்ணுக்கு தெரியாமல் கீழே வேர் விட ஆரம்பிக்கும். அதுபோல தேவன் உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் பல வேலைகளை ஆழமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல. சில நேரம் தேவன் உடனே பதில் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்கள். அவர்களுடைய கனவு மிகவும் பெரியது. ஆனால் அந்த கனவு நடந்ததற்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சகோதரர்கள் வெறுத்தார்கள். அவனை ஒரு குழிக்குள்ளே தள்ளி போட்டாங்க, அடிமையாக விட்டுறாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய அவனுடைய வாழ்க்கையில் சாட்டினார்கள். கடைசியில் சிறையில் அடைத்தார்கள். யோசேப்பு நினைத்திருக்கலாம், தேவனே, என் வாழ்க்கை ஏன் இப்படி? ஆனால் தேவன் அவர்களை மறக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு இரவில் தேவன் சூழ்நிலையை மாற்றினார். சிறையில் இருந்தவன் அரண்மனைக்கு போனான். அல்லேலூயா. இதுதான் நம் தேவனுடைய வல்லமை. நீங்கள் இப்போ அழுதுகிட்டு இருக்கலாம், கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இரவில் தூங்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் தேவன் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை எல்லோரும் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டார்.
தாவீதை பாருங்கள். அவனை யாரும் பெரியவனாக நினைக்கவில்லை. அவன் அப்பாவுக்கு கூட அவன் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் தேவன் அவனை தேடி போனார். மனுஷன் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். இன்று பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு இனிமேல் நல்லதே நடக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ பயந்து இருக்கலாம், என்ன ஆகுமோ என்று யோசித்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் தேவன் திறக்கும் ஒரு கதவை யாராலும் மூட முடியாது என்பதை மறந்துடாதீங்க. விசுவாசத்தோடு ஜெபத்தில் தரித்திருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.